வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கங்க. வணக்கம். இப்போ ரீசெண்டாக நோபல் ப்ரைஸ் பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதை பற்றின கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் சொல்கிறீங்களா? ஓகே, சொல்லலாம். அதாவதுங்க, நோபல் பிரைஸ், நோபல் அப்படின்னாலே ஒரு பெரிய அரச பரம்பரை உள்ள ஒரு பணக்காரர், நல்ல மதிப்புமிக்க குணம் கொண்ட நபர் அப்படின்னு அர்த்தம். நோபல்ங்கிற ஆங்கில வார்த்தைக்கு சரி. ஒரு ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் நோபல் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். சரி. அவருடைய அப்பாலாம் தொழிலில் வந்து ரொம்ப நஷ்டமடைஞ்சப்பறம் இவர் வந்து வேகம் எடுத்து போய் நல்லா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறாரு. ஆல்பர்ட் நோபல் அவர் வந்து அக்டோபர் 21 பிறந்திருக்கிறார் 1832. அப்போ அவர் வந்து நோபல் அந்த ஆல்பர்ட் நோபல்ங்கிறவர் 355 வகையான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறார். அதுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா இதான், அதாவது வெடிப்பொருட்கள், வேதியியல் சம்பந்தப்பட்டது. ஏன்னா அவர் இயற்பியல் வேதியியல் ரொம்ப லாபகமான ஆள், ரொம்ப ஃப்ரீயா ஈஸியா கண்டுபிடிக்கிறவர். அவருடைய பேசிக்காவே அவருக்கு அந்த அறிவு ஜாஸ்தி. அதனால அதில் நிறைய கண்டுபிடிச்சு காப்புரிமை வாங்கி பேடன் வச்சு உரிமையா வச்சிருக்கிறார். அவர் கோடி கோடியா சம்பாதிக்கிறார். அப்போ அதனால அவர் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு திடீர் உடல்நலம் இல்லாமல் போய் படுத்த படுக்கையாரு, பிழைக்க மாட்டாருன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ வந்து மக்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு மரண வியாபாரி, ஏன்னா அழிவு தரக்கூடிய பொருள்களை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. அப்போ அவர் வந்து ஆனா அவர் சரியாகி வந்துடுறாரு. ரெக்கவரி வந்தோம்னா அவருக்கு மனசுல ஒரு ஆத்தாமையில அவர் வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு, நம்ம வந்து இதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி தன்னுடைய சொத்துக்களை பூராமே ஒரு ஃபவுண்டேஷனா ரெடி பண்றாரு. நோபல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று அமைச்சு 5 வகையான சிறந்த நபர்களை, சிறந்த நபர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படி அப்படின்னா 5 பிரிவுகள்ல, இயற்பியல், வேதியியல், இலக்கியம், அமைதி, மருத்துவம், இப்படி 5 வகையான பிரிவுகளை பிரித்து அதில் வந்து தேர்ந்தெடுத்து சிறந்த நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஒரு இதை உருவாக்கிறாரு. அப்போ 1900 இதை உருவாக்குறாங்க. இப்போ 120 வருஷமா தவறாமல் கொடுத்துட்டு இருக்காங்க. இடையில உலக யுத்தம் நடந்தப்போ மட்டும் 2 வருஷமா ஏதோ கேப் விட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி 120 வருஷமா அதை கொடுத்துட்டு இருக்காங்க. இது கொடுக்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நார்வே, ஸ்வீடன் நாட்டில் கொடுக்குறாங்க. டிசம்பர் 10 அவருடைய இறந்த அந்த டயத்தை ஒட்டி கொடுக்குறாங்க. நம்ம நாட்டை சேர்ந்த கீதாஞ்சலி எழுதிய ரவீந்திரநாத் தாகூருடைய கீதாஞ்சலி கவிதை தொகுப்பு கொடுத்துருக்காங்க. சர்சிவி ராமன், அவர் வந்து கணிதத்துக்கு அவர் சேர்ந்தவங்க, அமெரிக்காவை சேர்ந்தவங்க நிறைய வாங்கியிருக்காங்க. ரெகுலரா இது நடந்துகிட்டு இருக்குங்க. இதான் நோபல் பிரைஸோடைய ஒரு பேக்ரவுண்ட். அது நம்ம இந்தியன் கரன்சில எவ்வளவு பாத்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு அவார்டு, ஒரு சர்டிபிகேட், ஒரு 8.5 கோடி இந்திய பணத்தினுடைய மதிப்புக்கு 8.5 கோடி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. இதை பற்றின மீதி உள்ள விவரங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ சார்.